Friends, welcome to our class. In this video, we are going to see about the usage of should be and could be. English grammar from 6th to 12th standard. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசேஜ் should be and could be ஓட யூசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூசேஜ் ஆஃப் should be. ஷுட் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு அட்வைஸ் அப்படிலாட்டி ஒருத்தருக்கு ஒப்பீனியன் கொடுக்குறதா நம்ம ஷுட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஷுட் பி அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் அட்வைஸ் giving for another person. Okay, so first example, we should be kind to pets அப்படிங்கிறது என்னது? அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி டாக்ஸாக இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். அந்த அனிமல் அந்த அவங்க பெட்ஸுக்கிட்ட நம்ம ரொம்ப கைண்டாக ரொம்ப பண்போட அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we should be good in learning. In this sentence what it is mentioned by we need to learn good, so we are using the word should be. Next example, English should be learned by you. This is called as the passive voice sentence because in the passive sentence only we will use the word by. So this is called as the passive formation, so we are using should be. Next word, she should be happy. அவ ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்றோம். So we are using the word should be. You should be happy. இப்போ ஹாப்பியா இருக்கா அப்படிங்கிற வேர்டுக்கும் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இன் திஸ் சென்டென்ஸ் வாட் இட் இஸ் மென்ஷனிங், யூ நீட் டு பி ஹாப்பி, நீ ஹாப்பியா இருக்கணும். ஸோ வி ஆர் கிவிங் த ஒப்பீனியன் ஆர் அட்வைஸ், ஸோ வி ஆர் யூசிங் த வேர்ட் ஷுட் பி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இட் ஷுட் பி டன் பை யூ. நவ் எனி மோர் திங்ஸ் ஆர் எனி ஒர்க், யூ ஒன்லி நீட் டு டூ திஸ் ஒர்க். வி ஆர் saying our opinion to another person, somebody else, so we are using the word should be. Next example, you should be very careful. நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ we are advising to somebody person or giving the opinion to another person. So in this we need to use should be. Last example, you should be silent in the class. Why we need to keep silent in the class? Because the class is going on, so I need to silent in the class, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ we are advising to students, so we are using the word should be. Okay, next we can move on to usage of could be. Could be is mentioned as past reactions. Could will mention the past possibilities, could be will mention the past reactions. Okay, now we can see the examples. Tennis could be played here. இப்போ ஷுட் பி அப்படிங்கிற வேர்டுக்கு தமிழில் என்ன அப்ராப்ரியேட் ஆனது அப்படின்னா இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது குட் பி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா அப்படி இருந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இருக்கலாம், தட் ஒன்லி மென்ஷன் த வேர்ட் அஸ் குட் பி. ஸோ திஸ் இஸ் மென்ஷன் இன் த பாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டென்னிஸ் குட் பி பிளேட் ஹியர். அங்கே டென்னிஸ் விளையாண்டு இருக்கலாம். அப்போ அந்த இருக்கலாம் அப்படிங்கிற வேர்டு வந்து இதில் உச்சரிப்பாயிருக்கு. ஸோ நம்ம தமிழில் சொல்லும் போது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அதே இங்கிலீஷில் சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ யூ நீட் டு திங்க் மோர் அண்ட் யூ நீட் டு ஃபில் த ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், திஸ் குட் பி யோர்ஸ். இது உன்னோடையதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி ஆர் டெல்லிங் த பாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். அந்த ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் அண்ட் ஆக்ஷன் நடக்குது, அதை வந்து நம்ம பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்சிட்டு அதை இப்போ அட் ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்கிறோம் இது உன்னோடையதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த ஹோம்ஒர்க் குட் பி டன் பை யூ. இந்த ஹோம்ஒர்க் உன்னுடையதாக செய்யப்பட்டு இருந்திருக்கலாம். திஸ் இஸ் த டீச்சர் இஸ் டெல்லிங் டு த ஸ்டூடெண்ட், திஸ் ஹோம்ஒர்க் குட் பி டன் பை யூ. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஹோம்ஒர்க் வந்து நீ பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் தான் பண்ணியிருக்கான். நம்ம செஞ்சிருக்கிற விஷயத்த, பாஸ்ட்டில் முடிஞ்ச விஷயத்த நீ இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இட் குட் பி ஈஸி ஃபார் யூ. இது உனக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணி முடிச்சிடும், அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி ஆர் யூஸிங் த வேர்ட் குட் பி. Next example, this apartment could be built by him. Built by him. He finished the building. He had built finished. So it is mentioned in the past tense. இந்த பில்டிங்கை வந்து இவர் பில்ட் பண்ணியிருக்கலாம், இந்த அப்பார்ட்மெண்ட்டை. So we are using the word could be. Next example, it could be an helicopter. இது ஹெலிகாப்டராக இருந்திருக்கலாம், helicopter. Why we are using the word an? Because it is mentioning, pronouncing as and sound, because A, E, I, O, U. For these 5 words only called as vowels. For these 5 words we will use an.
But other than that, in which words the pronunciation is coming as a e i o u sound, for that also we will use the word an. So when you are pronouncing the word as helicopter, you see clearly it is pronouncing as e only pronouncing at first, so we are using the word an. Okay, it could be an helicopter, இது வந்து helicopter இருந்திருக்கலாம். So in here we are using the word as could be. Okay, last example, he could be at home. அவன் வந்து வீட்டில் இருந்திருக்கலாம். So it had happened, finished in the past, we are explaining it to somebody else in the present. So what is meant by could be? It is mentioned as the past reactions. It had happened, finished in the past tense, past, so it had finished. We are explaining the finished past reactions in the present, so we are using the word as could be. But usage of should be is mentioned as the advice. We are giving the advice or opinion to somebody else or some persons, so we are using the word as should be. So in this video we had learnt about the usage of should be and the usage of could be. I think you have understood this video. You no need to memorize this, just you see the glance through it. This will be very useful for you other than the grammar mistake. So I need to learn these differentiation meanings. Okay, I think you have understood this video. Thank you for watching.